ஓம் மகாகணபதே நமஹ. ஓம் நாராயணாய நமஹ. இன்று ஸ்லோகம் 58, விஷ்ணு சஹஸ்ரநாமம். மகாவராஹோ கோவிந்தஹ சுஷேணஹ கனகாங்கதீ குஹ்யோ கபீரோ கஹனோ குப்த சக்ர கதாதரஹ. மகா வராக. வராக அவதாரம் நமக்கு தெரியும், மூன்றாவது அவதாரம், பன்றியுடைய அவதாரம். அது பூமாதேவியே இந்த இரண்யகசிபு அண்ணன் தம்பி. அதுல மூத்தவன் இரண்யாட்சசன். அவன் பூமாதேவியே கடலுக்குள்ள அவன் போய் கொண்டு வச்சு விடுறான்னு சொல்லிட்டு மகா தேவர்கள்லாம் சொல்ல, மகாவிஷ்ணு பன்றி அவதாரம் எடுத்தது காரணமே மூல காரணம் என்னன்னா, இவன் இந்த மாதிரி வரம் வாங்கியிருக்கான். இரண்யகசிபு இரண்யாட்சசனும் வரம் வாங்கியிருக்கான். என்னன்னா, யாராலையும் கொல்ல முடியாதவனை இந்த பன்றியை விட்டுட்டான். அதனால அந்த பன்றி அவதாரத்துல மகாவிஷ்ணு அங்க போய் அந்த பூமி தேவியை எடுத்துட்டு வராருன்னு இப்ப கூட சில சர்ச்சைகள் நடக்கிற. பூமி தேவிங்கிறது என்னன்னா, நம்முடைய நிலங்கள், லேண்டு. அதாவது நாம இப்ப ஜீவிக்கிறோமே, வசிக்கிறோமே, பிராணனம் வாயு விடுறோமே, கடலுக்குள்ள அடியில நம்ம உடம்பு சரீரம் அந்த மாதிரி படைக்கல. அதனால முன்ன என்ன ஆயிருந்ததுன்னா, முழுக்க ஒரு 865 கோடி வருஷம், 864 கோடி வருஷம் இந்த உலகம் இருக்கு. சூரியன் இருப்பார். அதுல 400 கோடி முடிஞ்சு போயாச்சு. 420 கோடி. நான் சொல்றது நாசா விஞ்ஞானி பிரகாரமே எடுத்துப்போம். அப்போ ஆரம்ப காலத்துல 200 கோடி 300 கோடி 400 கோடி வருடங்கள் வர 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 இந்த உலகம் இப்ப நம்ம தோன்றியது நம்மள மாதிரி ஜீவனங்கள், மாடு, பசு, ஆண்கள், பெண்கள், இந்த ஜீவனங்கள் எல்லாம் தொடங்கினது கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் இருக்கணும். அதுக்கு முன்னாடில ஒரு 300 கோடி 400 கோடி வருஷங்கள்லாம் வெறும் இந்த லிக்விட், இந்த தண்ணிங்கிறது லிக்விட் ஆங்கிலத்தில் ஜல ரூபம்னு சொல்லுவாங்க. அது லிக்விட் ஃபார்ம் ஆகி அது சல்பூரிக் ஆசிடா கூட இருக்கலாம். லிக்விட் எல்லாம் எல்லாமே தண்ணியா தான் இருந்தது. நிலம் நம்ம பாக்குற நிலமோ கண்டங்களோ, அதாவது இந்திய கண்டம், ஆசியா கண்டம், அமெரிக்கா கண்டம் சொல்ற கண்டங்கள்லாம் மேல வெளிவரது கொஞ்ச நாள் ஆச்சு. அதைத்தான் பீஷ்மர் அழகா, பீஷ்ம பிதாமகர் இந்த வராக அவதாரங்கிறது சுவாமியில அவதாரம், இந்த யூனிவர்ஸுடைய உற்பத்தியை தான் சொல்றா, அழகா சொல்றா. அது சாமானிய ரீதியில இவாளுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குற. ஆதிவாசிகள், படிக்காதவர்கள் நேரடியா நம்ம கால்குலஸ் சொல்ல போனா உங்களுக்கு நமக்கு புரியாது. படிச்சவாளுக்கு தான், கணக்கு படிச்சவாளுக்கு தான் தெரியும். அது மாதிரி சாமானிய ரீதினால பூமி தேவி அந்த நிலங்களை அப்படியே கொண்டு மேல கொண்டு விடுறார், தண்ணிக்கு மேல. அந்த அர்த்தத்துல இந்த வராக அவதாரம் வருது. அதான் மகாவராக. ரொம்ப தத்துவமா நம்ம பார்த்தோம்னா, விஞ்ஞானம் பார்த்தோம்னா ரொம்ப பெரிய அர்த்தங்கள் இருக்கும் இதுல. மகா கோவிந்தக. அடுத்தது கோங்கிறது பசுதான் நான் எடுத்துப்பேன். அந்த ஆகாசம் சொல்லலாம், கண்ணுக்கு கூட கோன்னு சொல்றா, தனத்துக்கு கோன்னு சொல்லுவாங்க. நான் எடுக்கிறது பசுதான். ஏன்னா பகவான் கிருஷ்ண பரமாத்மா அங்க இருக்கிறதுனால பீஷ்ம பிதாமகர் பசுவை நினைச்சுதான் சொல்லியிருப்பார். கோ விந்தகங்கிறது கிடைத்தல். கோவிந்த இந்த பசுகளுக்கு என்ன கிடைத்தல்? சுகம் கிடைத்தல். யார்கிட்ட போனா சுகம் கிடைக்கும்? கோவிந்தன்ட்ட போனா. கோவிந்தங்கிற கிருஷ்ண பரமாத்மா தான், மகாவிஷ்ணுடைய அவதாரம். அதனாலதான் அவருக்கு கோவிந்தகன்னு வருது. விந்தகங்கிறது கிடைத்தல், ஒப்படைத்தல், கிடைத்தல், சேருதல். அகம் விந்தாமி, அகம் ரயில் யான நிலையம் விந்தாமின்னு நான் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு. விந்தாமி, ஐ எம் ரீச்சிங் த ஸ்டேஷன் ஆங்கிலத்தை சொல்ற மாதிரி பல அர்த்தங்கள் இருக்கு. விந்தகங்கிறது கிடைத்தல், அந்த மாதிரி அர்த்தங்கள்ல தான் இது வரும். கிடைத்தல், தேடுதல், தேடி கிடைத்தல், அந்த மாதிரி விந்தத்தை அப்படிம்பாங்க. சோ கோ விந்தக, பசுக்களுக்குடைய இடம் மகாவிஷ்ணு தான், கிருஷ்ண பரமாத்மா மகாவிஷ்ணு தான். அந்த சுஷேணஹ. சுஷேணஹங்கிறது, ஷேணஹங்கிறது எப்போதுமே கொத்துன்னு அர்த்தம். கொத்து கொத்தாக இருக்கிறது ஷேணகன்னு பேர் தான். அது சுஷேணஹங்கிறது பூக்களை கூட குறிக்கலாம். நிறைய கொத்தாக பூக்களை உடையவன் சொல்லலாம். ஆனா இந்த அஸ்திரங்கள் இருக்கிறதுனால அவனும் அந்த அஸ்திரங்கள் தான். அவர் அஸ்திர படுக்கையில தான் பீஷ்ம பிதாமர் படுத்துட்டு இருக்கார். அதனால நான் படைகளோ சேனைகளோ நான் எடுத்துக்க மாட்டேன். ஷேணகங்கிறது கொத்து, சுஷேணகங்கிறது புண்ணிய பவித்திரமான கொத்துக்கள். பூக்களாகவும் இருக்கலாம். இல்ல இவர் படுத்துட்டு இருக்கிறதுனால, அம்பு படுக்கையில படுத்துட்டு இருக்கிறதுனால, வில்லும் அம்பு அந்த அம்பு படுக்கையில படுத்துட்டு இருக்கிறதுனால பகவானை பார்த்து அவர்கிட்ட நிறைய அம்புகளும் கொத்தாக இருக்கின்றது. அதாவது இந்த சூ போட்டுக்கிற, சூங்கிறது சுமங்கல வார்த்தை. நான் முன்னாடியே சொல்லியிருக்கோம். சூங்கிறது ஒரு உபசர்க, ரொம்ப சுமங்கலம், ஒரு மங்களகரமான வார்த்தை அது.
அதனால ஷேனகங்கிறது கொத்துக்கள். சோ இந்த அர்த்தம் தான் வரும். கொத்து கொத்துகளாக அஸ்திரங்கள், கொத்து கொத்துகளாக பூக்களும் எடுத்துக்கலாம். அந்த அந்த உடையவன் சுஷேணக அப்படின்னு வருது. கனக அங்கதி. அங்கதிங்கிறது, அங்கங்கிறது நம்மளுடைய உடம்புல உறுப்புகள், தோள்பட்டையோ இல்ல கைப்பட்டையோ, கையில இருக்கிற நம்ம இந்த எலும்புகளோ, இந்த பட்டைகள்லாம் எல்போன்னு சொல்றாங்க, அங்கங்களோ அதெல்லாம் சொல்லலாம். ஆனா இது அங்கதி தங்கம், கனகம். கனகங்கிறது ஸ்வர்ணத்துக்கு இன்னொரு வார்த்தை. அந்த கனகம் அங்கதிங்கிறது கவச்சம். கவச்சம் எங்க இருக்கும்னா பகவான்ல குறிப்பிட்ட இடத்துல இவர் சொல்றது தோள்பட்டையில எல்லாம் வரும். பகவானுக்கு தோள்பட்டை, எல்போ, கையில முழங்காலு, முழங்கை எல்லாம் சொல்றான் இல்லையா, அதெல்லாம் தான் அங்கங்கள். அங்க பழைய காலத்திலே அங்கங்கள் அங்கதிகளை போட்டுப்பாங்க. கங்கணங்கள்னு வச்சுக்கலாம். கவச்சங்கள் கங்கணம் அப்படின்னு சொல்ற மாதிரி. கைப்பட்டையிலும் கை முழங்கையிலும் கங்கணங்கள் போட்டுக்கிறாங்க. இல்ல நம்ம ரிஸ்ட் அங்க அந்த ஏரியால கைகள் எல்லாம் கங்கணங்கள் போட்டுக்கிறாங்க, வளையாள்கள், கங்கணங்கள். இது கனக அங்கதி. அந்த கனகம் அங்கம், அந்த அங்கதிங்கிறது அந்த வளையல்கள், அந்த கங்கணங்கள் நல்ல பட்டையா போட்டுப்பாங்க. அந்த கங்கணங்கள் பகவானுடைய தோள்பட்டைகள் இருக்கிற கங்கணங்களை வர்ணிக்கிறார். அம்புகளும் கொத்து கொத்தாக இருக்கும். அவரை கிருஷ்ண பரமாத்மா பார்த்து அவரே மகாவிஷ்ணு சொல்ற மாதிரிதான் பீஷ்ம பிதாமகர் சொல்றார். இந்த குஹ்யக, இந்த கபீரக, இந்த கஹனக, இந்த குப்தக எல்லாம் எடுத்து பாருங்க, எல்லாம் நம்ம பிரபஞ்சத்தை குறிக்கிறதா இருக்கும். இந்த குஹ்யங்கிறது என்னது? ரொம்ப ஒரு விசித்திரமான ரகசியமான ஒரு ஒரு இடம், ஒருத்தர், ரகசியம், விசித்திரம், ஆச்சரியப்படக்கூடியது குஹ்ய. எவன் அப்படி இருக்கின்றானோ அவன் குஹ்ய அப்படின்னு விசர்க்கம் வரும். ஆச்சரியம். இது பாருங்க, கபீரக. கபீரகங்கிறது ஆழமான விசித்திரமான எல்லாமே சொல்லலாம். அதுவும் ஒரே கூட்டத்தில் வரும் அர்த்தங்கள் தான், வார்த்தைகள் தான். ரகசியமான, ஒளிந்து கொண்டிருக்கின்ற, அதான் குஹ்ய. குஹ்ய. கஹனக. எவன் ஒருவன் ஆழம் பார்க்க முடியாத அளவுக்கு ஆழமாக இருக்கின்றானோ. ககனங்கிறது சாதாரணமாக நம்ம அளவற்றவன், நுழைய முடியாதவன், அவனுக்குள் நம்மால் நுழைய முடியாதவன், ரகசியமான இடத்தில் இருக்கப்பட்டவன், இதெல்லாம் ககனம்பாங்க. ககனங்கிறது ஆழம், அந்த மாதிரி எல்லாமே ஒரே வார்த்தை தான். குப்தகங்கிறது ரகசியமான இடத்தில், பார்க்க முடியாத இடத்தில், ஒளிந்து கொண்டிருக்கும் இடத்தில் அப்படின்னு அர்த்தம். ஒன்றுமே நமக்கு தெரியாது. இதெல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்த குஹ்ய, கபீரக, கஹனக, குப்தக, பிளாக் ஹோல் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். பிரபஞ்சத்துல நம்முடைய மில்கி வே, நம்முடைய பாலை வழியில் நடுவுல பிளாக் ஹோல் இருக்கு. அதுதான் பெரிய காந்த சக்தி. அதுக்குள்ள ஏதாவது போனாலும் லைட்டு கூட, வெளிச்சம் கூட, ஒளி கூட அதுக்குள்ள போச்சுன்னா வெளியில வர முடியாது. அதோடைய காந்த சக்தி அவ்வளவு பவர்ஃபுல். அதுக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது, இப்ப கூட தெரியாது. அதெல்லாம் கருங்குழின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். அதுதான் காந்த சக்தி உடையது. அதனால தான் 10,000 கோடி சூரியன்கள் அவர்களுடைய குழந்தைகளுடன், கிரகங்களுடன் சுத்தி கொண்டிருக்கிறார்கள். 10,000 கோடியிலிருந்து 40,000 கோடி இருக்குங்கன்னு கணக்கு வச்சிருக்காங்க. 40,000 கோடி, 1 கோடியில 2 கோடி இல்ல, அவ்வளவு சூரியன்கள். நம்ம சூரியன் ஒரு சாமானிய சூரியன் தான், சாதாரண ஒரு சின்ன சைஸ், ஒரு சராசரி சைஸ் தான், ஒன்னும் பெரிய சைஸ் கிடையாது, பெரிய அளவு கிடையாது. இவர்கள்லாம் அவங்க குழந்தைகளோட இந்த நடுவுல மையமாக இருக்கின்ற இந்த கருங்குழியை சுத்தி கொண்டே இருக்காங்க. பலனுடைய பார்த்தோம், 852 கிலோமீட்டர் பர் அவருக்கு போயிட்டு இருக்கான். 852,000 அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு 5.5 லட்சம் மைல் வச்சுங்க ஒரு கணக்கு தோராயமா. அந்த ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்கான். எத்தனையோ வருஷங்கள் எடுப்பான். அதாவது 223 கோடி வருஷம் ஒரு சுத்து எடுக்கிறான் நம்ம சூரியன். நம்மள கணக்கெல்லாம் பார்த்தோம். அந்த பாலை மில்கி வேல, அந்த பாலை வழியில் நடுவில் மையமாக இருக்கின்ற கருங்குழி தான் அத்தனை கிராவிட்டி. அதனாலதான் அது குஹ்யவா இருக்கு, அது கபீரமாவும் இருக்கும், அது கஹனா இருக்கும். அதாவது ரொம்ப ஒரு ஆச்சரியமான, விசித்திரமான, ஒரு நம்ப முடியாத இடம் அது. சூரியனை மாதிரி வெளிச்சம் வராது, அது கபீர ஆழ்ந்து இருக்கும், அது கஹனா. அத உள்ள போகவே முடியாது, அது நுழையவே முடியாது. உள்ள நுழைஞ்சா அவ்வளவுதான், நுழையவே முடியாது. அதோட ஆழமும் தெரியாது, அதை பத்தி நமக்கு விவரமும் தெரியாது. குப்தக, ரகசியம், உள்ள என்ன இருக்குன்னு உள்ள தெரியாது. இது 4 வார்த்தைகளும் அப்படியே அந்த பிளாக் ஹோல், அந்த கருங்குழியை அப்படியே அழகாக வர்ணிக்கிறார் பீஷ்மர். அவர் தான் அவங்களுக்கு ஞான திருஷ்டியில நடுவில் தெரிஞ்சிருக்கும். நட்சத்திரங்களுடைய ராசிகள்லாம் நடுவில் அப்படியே அவங்க ஞானத்துல வசுதானே, அவர் 8வது புள்ளதானே, 8வது வசுதானே. அதனால அவருக்கு அந்த ஞானத்துல அவங்களுக்கு அதெல்லாம் வர்ணிக்கிறாங்க.
சும்மா சாமானியமா ஒரு சாமியை போய் நீ விசித்திரமா இருக்க, நீ ஆழமா இருக்கேன்னு அப்படி எந்த சாமியாவது எந்த மதங்களாவது கடவுள் அந்த மாதிரி வணங்க மாட்டாங்க. இது மகாவிஷ்ணுவ பிரபஞ்சம்னு பொதுவா ரீதியா சொல்றாங்க. சக்கர கதா தரக இதையும் பார்த்துக்கோ. சக்கரம் எல்லாமே சுத்தின்னு இருக்கு. இந்த கருங்கொழியும் சுத்துறது, அதை சுத்தி சுத்தி வருது இந்த 40,000 கோடி சூரியன்களை சுத்துறது, கிரகங்கள் எல்லாம் சுத்தல் தான், சக்கரம் தான். எப்படி இதுக்கு சக்கரத்தை கொண்டு வரணும்? நல்லா பாத்துங்க, நல்லா யோசனை பண்ணுங்க. அந்த கதைங்கிறது தண்டர் அதாவது ஆகாசத்துல இடிக்கும், இடிக்கிறதும் வாங்க, சூரிய வெளிச்சம் பாயும். அந்த கதை அந்த பவர் கதை அதான் சொல்றாரு. அத அவர் தரக அவர் உடுத்தின்னு இருக்கார், ஆடையாக அணிந்து இருக்காரு. இது எல்லாத்தையும் சக்கரத்தையும் கருங்குழியையும் இந்த கதைகள் அப்பப்போ வீசுகின்ற கதிர்வீச்சுகள் வரும். ஒரு நட்சத்திரம் வெடிச்சு சிதறச்ச பயங்கரமான கதிர்வீச்சுகள் வரும். நம்ம சாதாரண வானத்துல மழை காலத்துல பாக்குற அந்த இடி அல்ல, பயங்கரமான கதிர்வீழ்ச்சிகள் வரும். அது பெரிய டெலிஸ்கோப் மூலாந்திரம் பார்ப்பாங்க, எல்லாரும் தொலைநோக்கி மூலமாக எல்லாரும் பார்ப்பாங்க. அதனாலதான் இதெல்லாம் சொல்றாரு அவர். அதாவது பிரபஞ்சத்தை மகாவிஷ்ணு மூலமா வர்ணிக்கிறார் பீஷ்ம பிதாமகர். இப்ப இந்த வார்த்தைகளுடைய எண்களை குறிச்சுடுறேன். 538 மகா வராக அவதாரம் வராக, 539 கோவிந்தக, 540 சுஷேணக, 541 கனகாங்கதி, 542 குஹ்யக, 543 கபீரக, 544 ககனக, 545 குப்தக, 546 சக்கர கதாதரக. ஓம் தீர்காயுஷ்மான் பவ, தீர்க சுமங்கலி பவ, சர்வவியாதி நிவாரண பிராப்திரஸ்து, சர்வ ஐஸ்வர்யம் அபிவிருத்திர்பவது, சர்வமங்களானி பவந்தோ. ததாஸ்து ததாஸ்து ததாஸ்து.